இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் குய் கஸ்வி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் குய் கஸ்வி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு தப்போங் உபிகாயு, gula melaka 1, ஒரு கரண்டி ஒகினட் சீனி, தேங்காய் அரை மூடி, டான் பண்டான் 1, தேவையான அளவு உப்பு, இந்த கோழியில் 4 கப்பு தண்ணி. ஓகேவா? இப்போ பாருங்கள், gula melakaவை நான் இடித்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யப்போனா, இதை தண்ணியை ஊற்றி அடுப்பில் வேக வைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த சீனியை இதில் கொட்டிடுவோம். இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இது கரைஞ்சா போதும், ரொம்ப இது பண்ண வேணாம். ஓகேவா? நான் என்ன செஞ்சுருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கரையிடும். இது கூட டவுன் பண்ணணும், ஒன்று போட்டுடுறேன். இப்போ இது கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கூட நம்ம ஒரு கரண்டி ஒகினட் சீனி போட்டுருவோம். ஓகேவா? எல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கரிசீனி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுப்பை வச்சிடணும். இது நல்லா ஆறணும். ஓகேவா? இப்போ அடுப்பை வச்சிடலாம். நல்லா ஆற விட்டு தான் நம்ம அந்த குவியை செய்யணும். இப்போ நல்லா ஆறி நான் வடிகட்டிட்டேன். இப்போ வாங்க எப்படி மாவு பிழைத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு போல் எடுத்துக்கங்க. இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு கிழங்கு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நம்ம வச்சுருக்குத இதில் பொதுவாக இதில் சின்னாம்பு போடுவாங்க. நான் சின்னாம்பு பாய்க்கல, உங்களுக்கு விருப்பம் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, கணக்கான அளவு இருக்கணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் 4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த gula melakaவை நான் வேக வச்சேன். இப்போ இதில் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் gula melaka தண்ணியை ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். மிச்சத்தை எடுத்து வச்சுருங்க, ஊற்றிடாதீங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண சொன்னேன். ஓகேவா? இப்போ பாரு, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? நான் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி போல் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கப்பு இருக்கோ அது நீங்கள் பாய்க்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லை எந்த எண்ணெய்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிளாந்தா கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை மிக்ஸ் பண்ணதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா அது தகுந்தாப்புல ஊற்றிக்குங்க. ஓகேவா? இப்போ நான் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இது மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இது மேலே இப்படி வச்சிடலாம். இப்போ நான் 6 கோலை வச்சுருக்கேன். இது 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்துட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சுருவோம்.
ஓகேவா, இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் ஆவியில் வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். இப்போனா மூடி வச்சுருவோம். ஓகேவா, இப்போ எடுத்துருவோம். ஓகேவா, ஆவியில் நல்லா அந்த தேங்காய் பூ நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கணும்னு நினச்சா இந்த ஒரு கத்தியோ இல்லை கூர்மையான ஜாமானை வச்சு நம்ம இப்படி தள்ளி விட வேண்டியதான். ஓகேவா, வெளி இதுமாதிரி தள்ளி விட்டு வந்தீங்களா கணக்காக வந்துடும். பாருங்கள் வருது வெளியே. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாக்கா கணக்காக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த கோழியிலேருந்து எடுத்துட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணான்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த மாதிரி கூட வெட்டி நீங்கள் தேங்காய் பூவில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ இது கூட நம்ம என்ன செய்யப்போம், மேலே தேங்காய் பூ தூக்க போகிறோம். ஓகேவா, இது மேலே வந்து கொஞ்சமாக இப்படி தேங்காய் பூ தூக்கிங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, செஞ்சாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினும் லைக்கும் எனக்கு கொடுங்க. சுவையான குய் கஸ்வி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.